பாரதி ராஜா எந்த படத்துக்கும் அவர் கதை வசனம் எழுதியதில்லை, திரைக்கதை மட்டும்தான் வைப்பார். பாரதி ராஜான்னு சொல்கிறத விட இப்போ வந்து பொதுவாக ஒரு டேரக்டர், சினிமா டேரக்டர் அப்படின்னாலே இவரை வச்சு இப்படி சீன் வைக்கிறாரு அப்படின்னு அந்த அந்த ஸ்டைலை கொண்டு வந்ததே பாரதி ராஜா தான். இந்த 16 வயதிலே படம் முதல்ல கமர்ஷியலாக எடுக்கிறதா இருந்த படமே கிடையாது. என்எஃப்டிசியில் வந்து இவர் அப்ளிகேஷன்லாம் கொடுத்துருக்கிறாரு. நேஷ்னல் ஃபிலிம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஒன்று இருக்குல்ல, என்எஃப்டிசின்னு, அந்த இதில் அப்ளிகேஷன்லாம் கொடுத்து அங்கே ஃபண்டுக்கு வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுக்கிறதா இருந்தது இந்த படம். பாரதி ராஜா உள்ள வந்த பிறகு நடந்த ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, ஒரு பெரிய இலக்கியவாதியாக இருக்கணும், இல்லை ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையனாக இருக்கணும், அவங்க தான் உள்ளே வர முடியும் அப்படின்றதெல்லாம் போய் கிராமத்துலேருந்து யார் வேணாலும் வந்து முயற்சி செஞ்சால், திறமை இருந்தால் ஜெயிக்கலாம். பாரதி ராஜா படங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஹை லோவே இருக்காது, அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஆனால் கதையில் போர் அடிக்காது, இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டே இருக்கும். முதல் மரியாதையில் என்ன கதை யோசிச்சு பாருங்க. சாதி மறுப்பை வந்து எனக்கு அவர் மேலே இருக்கக்கூடிய ஒரு இது என்னென்னா, சாதி மறுப்புன்றத மேல் சாதிக்கு வலிக்காமல் சொல்லுவார். அது ஒரு குறிப்பிட்ட மேல் சாதியில் பிறந்தவர், ப்ளஸ் அவர் கிராமத்திலேருந்து வந்தவர், அப்போ அவருக்கு அந்த சாதிய உணர்வுகள் இருக்கத்தான் செய்யும். நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல அரசியல் விமர்சகரும் வரலாற்று ஆய்வாளருமான திரு கிருஷ்ணவேல் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சமீபத்தில் வந்துட்டு ஒரு சோகமான விஷயம், திரையுலகம் மட்டும் கிடையாது, அவரோட ரசிகர்களுக்கும் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு ரொம்ப நம்ம வீட்டில் ஏதோ ஒரு நடந்த மாதிரி, ஒரு சோகம் நடந்த மாதிரி எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. இந்நேரம் நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க நான் யாரை சொல்கிறேன்னு. இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவரை பற்றிய சில தகவல்கள் எங்கள் நேயர்களுக்கு சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும் சார். அது அவரது ரசிகர்கள் எல்லோரும் அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் இப்போ அவருக்கு யாரும் ரசிகர்லாம் கிடையாது. இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு தெரியாது, உள்ள ஜென்ரேஷனுக்கு வந்து அந்த படங்கள்லாம் தெரியாது. மேபி என்னுடைய ஜென்ரேஷன் கூட சொல்ல முடியாது, எனக்கும் கொஞ்சம் பெரிய செட்டுக்கு தான் வந்து பாரதி ராஜாவை நல்லா தெரியும். சார். என்ன சார் உங்க ஜெனரேஷன் கொஞ்சம் முன்னாடி, ஏன்னா நான் ரீசெண்டா வந்த படம் கூட அது நல்லா, அவரோட முதல் படம் வரும்போது 16 வயதிலே படம் வரும்போது எனக்கு 7 வயசு தான், 1977. ஆமாம். அதனால எனக்கே ஞாபகத்தில் பெரிய விஷயம் அவ்வளோவா இருந்தது இல்லை. அவரோட முதல்ல படம் வந்து என்னை மிரட்டின ஒரு படம் வந்து சிகப்பு ரோஜாக்கள், கமல் நடித்த படம். ஆமாம். இப்படி ஒரு படம் எடுக்க முடியுமா அப்படின்னு. ஏன்னா அப்போ வந்து நமக்கெல்லாம் வந்து ஆங்கில படங்கள்லாம் பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் கிடையாது. 80களின் தொடக்கத்துலலாம் தமிழ்நாட்டில் இங்கிலீஷ் படம்லாம் வரவே வராது. எனக்கு தெரிஞ்சு நான் திருவண்ணாமலையில் இருக்கும்போது ஒரே ஒரு இங்கிலீஷ் படம் வந்தது, அதுக்கு எங்கள் அப்பா கூப்பிட்டு போனாங்க. பென்ஹெர்னு ஒரு படம், பழைய பென்ஹெர். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக திரும்பவும் அந்த படத்தை எடுத்திருக்காங்க. அதில் அந்த சேரிட் ரேஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா சொல்லி நான் கூப்பிட்டு போனாங்க. அப்போல்லாம் வந்து இங்கிலீஷ் படம்னா மெட்ராஸில் மட்டும்தான் வரும், வேறு எந்த ஊர்லேயும் வராது. ஹிந்தி படம் ஓரளவு ரொம்ப ஹிட்டாகி போச்சுன்னா கொஞ்சம் அதுவும் 80களோட கடைசியில் வர ஆரம்பிச்சுது. அது கூட 1-2 தான் வந்தது, அதோட போயிடுச்சுன்னு வச்சிங்களேன். முதல்ல அது மிரட்டினது என்னென்னா, அந்த படம் அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது கமலோட நடிப்பு, ஸ்ரீதேவியோட நடிப்பு, பேக்ரவுண்ட் மியூசிக் விட்டுட்டீங்களே, அதுதான் பயமுறுத்தும். பேக்ரவுண்ட் மியூசிக்கு ப்ளஸ் அந்த மாதிரி ஒரு போல்டான ஸ்டோரி. அதாவது பெண்களை வந்து செக்ஸ் வக்கிறதால கொலை பண்ணக்கூடிய ஒரு சைக்கோ கேரக்டரு அப்படின்றது வந்து அந்த 80களில் வந்து தமிழுக்கு ரொம்ப புதுசு. அப்படி ஒரு கான்செப்டே யாருக்குமே தெரியாது. அதே காலகட்டத்தில் காயத்ரின்னு ரஜினி நடித்த ஒரு படம் வந்தது, அது பிளாக் அண்ட் ஒயிட்டு. அப்படி பிளாக் அண்ட் ஒயிட், அது பிளாக் அண்ட் ஒயிட்டில் அதில் வந்து ரஜினிகாந்த் வந்து அதே மாதிரி ஒரு சைக்கோவாக இருப்பார். அதுலேயும் ஸ்ரீதேவி தான். அப்படி ஒரு படம் வந்துச்சு சார், இப்போதான் கேள்விப்பட்டேன். அதில் ஸ்ரீதேவியோட பேர் தான் காயத்ரி. ஓகே. அவர் இதே மாதிரி தான் பொண்ணுங்களை மயக்கி கூப்பிட்டு வந்து வீடியோ எடுத்து அந்த வீடியோ வந்து வெளிநாடுகளுக்கு விற்கிறது அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பண்ணார். அப்புறம் அது வந்து எப்படி அவங்க அங்கேருந்து ஸ்ரீதேவி தப்பிச்சாங்க அப்படின்றது அந்த மாதிரி போகும். இந்த படம் வந்து அதை விட மிரட்டலாக இருக்கும். கொலை பண்ணுறது இப்போவும் பார்த்தீங்கன்னா மீம்ஸில் போட்டுக்கிட்டு இருப்பாங்க, குத்துங்க ஏசமா குத்துங்க அப்படின்னு. அது அந்த படத்தில் வந்து ஒரு ஃபேமஸான டயலாக். அதாவது திரைப்படங்கள் வந்து ஒரு ஃபினாமினாக மாறுறது.
ஃபினாமினாக மாறுறதுன்னா அன்றாட வாழ்க்கையில் பயன்பாட்டுக்கு கொண்டு வர்றது அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். அதுவும் ரொம்ப ஒரு பழைய படத்துல இருந்து வர்றது. ஏன்னா இப்போ வரக்கூடிய மீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 90% வடிவேல் தான். ஆமாம், வடிவேல் இல்லாமல் மீம்ஸே கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் 80களோட தொடக்கத்தில் வந்த ஒரு படத்துல இருந்து ஒரு மீம்ஸ் எடுத்து அதை வந்து இன்னைக்கு ஃபேஸ்புக்கில் இருந்து எல்லா சமூக ஊடகங்கள்லையும் பயன்படுத்துகிறாங்கன்னா அது அந்த படம் ஏற்படுத்திய தாக்கம். நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா 16 வயதிலே படத்தை எல்லாரும் கொண்டாடி பேசுவாங்க. அது உண்மையிலே ஒரு வித்தியாசமான படம் தான். என்ன ஒன்று, ஒரு படத்துக்கு கதை மட்டும்தான், திரைக்கதை மட்டும்தான் முக்கியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதையும் தாண்டி அதில் நடிக்கக்கூடிய கேரக்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட கான்ட்ரிபியூஷன் ஒரு முக்கியமான விஷயம். பாரதி ராஜா நடிப்பிலேயே இயக்கத்திலேயே கல்லுக்குழி ஈரம்னு ஒரு படம் வந்தது. அதில் வந்து அருணான்னு நினைக்கிறவங்க, அருணா சந்திரசேகர்லாம் நடிச்சிருப்பார். பாரதி ராஜாவும் கெஸ்ட் ரோல் பண்ணியிருப்பார். ரோட்டில் ஒரு நாடகம் நடக்குது ஏழே இளங்கிலியே கட் அப்படின்லாம் வரும்ல, அந்த பாட்டுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட கதை ஒரே மாதிரி தான் கதை. அதாவது என்னென்னா, ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் மற்றவங்கள விட கொஞ்சம் படித்த ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு வந்து இப்போ நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் படிச்சிட்டாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு அவங்க ஊரில் இருக்கிற மற்றவங்களோட அவ்வளோவா ஜெல் ஆகாது. ஏன்னா அவங்கெல்லாம் எழுத படிக்கவே தெரியாதவங்களாக இருப்பாங்க. அதுக்கு மத்தியில் வந்து இவங்களுக்கு வந்து ஊரில் ஒரு லெட்டர் வருது, அது வருதுன்னா தான் அதெல்லாம் அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸ். இப்போல்லாம் அது கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. எங்கள் தாத்தா ஊரில் பார்த்தீங்கன்னா தந்தி வந்ததுன்னா அந்த ஊரில் ஒரே ஒரு பாட்டிக்கு மட்டும்தான் இங்கிலீஷ் வாசிக்க தெரியும். தந்தி வந்து இங்கிலீஷில் தான் வரும், தமிழ்லலாம் வராது. ஸோ அந்த தந்தியை வாசித்து சொல்கிறதுக்கு அந்த ஒரு பாட்டிக்கு மட்டும்தான் இங்கிலீஷ் தெரியும். அப்போ எங்கள் காலத்துலேயே எங்கள் பாட்டி ஒருத்தங்களுக்கு இங்கிலீஷ் படிக்க தெரிஞ்சிருக்கு. அப்போ அவங்க பார்த்தீங்கன்னா அந்த தெருல யார்ட்டையுமே பேச மாட்டாங்க அவங்க. ஏன்னா அவங்களால ஜெல் ஆக முடியாது இவங்க கூட. ஓகே ஓகே, படித்தவங்க படிக்காதவங்க அந்த டிஃப்ரென்ஸ் அப்படி இல்லைம்மா. அதாவது எப்போவும் ஒரு தடவை முட்டாள்தனமாக பேசினா பரவாயில்ல, எப்போவுமே முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கிங்களேன் ஒரு குரூப், அந்த குரூப் கூட போய் இவங்களால உட்கார முடியாது. நான் அவங்கள மட்டமாக சொல்லலை, படிக்காதவங்கள மட்டம்னு நான் சொல்லலை. அவங்க கூட இவங்களால பழகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு. என்னன்னா இல்லைனாலும் அவங்க எப்படி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்கன்னா, இவ பெரிய படிச்சவ, பெரிய திமிரில் பேசுகிறா பேர் அப்படின்னு அவங்க ஒதுக்கி வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ரெண்டு டைப்பாகவும் நடந்து மொத்தத்தில் கொஞ்சம் படித்தவங்க அதிகமாக யாரையும் பேச மாட்டாங்க. இந்த கல்லுக்குழிங்கிற படத்துலையும் அதே மாதிரி ஒரு பொண்ணு கேரக்டர் வரும். இங்கேயும் 16 வயதுலேயும் மயில் கேரக்டர் அதே மாதிரி வரும். அங்கே வந்து ஒரு வெட்டினரி டாக்டர் வருவார், இங்கே பார்த்தா சினிமா எடுக்கிறதுக்கு ஒருத்தர் வருவார். அங்கே சப்பானி மாதிரி ஒரு கேரக்டர் கமலஹாசன். இங்கே எஸ்.ஏ. சந்திரசேகர் வந்து அதே மாதிரி ஒரு கேரக்டராக நடிச்சிருப்பார். அப்போ கதை பார்த்தீங்கன்னா, இந்த படிக்காத பொண்ணு படித்த ஒருத்தனை லவ் பண்ண ட்ரை பண்ணி ஆனால் அவனை பொறுத்தவரை இவன் ரொம்ப மட்டமானவன் அப்படின்ற அந்த சிந்தனையில் அவன் கழட்டி விட்டு போகிறது. அதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிளாக சொன்னால் இதாம்மா ஒரு பழைய பழமொழி, அரசனை நம்பி புருஷனை கைவிட்றாத அப்படின்னு சொல்லுறது தான். அரசனை பார்த்தா கண்ணுக்கு புருஷனை பார்த்தா பிடிக்காது, அரசனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா புருஷனை நெஞ்சு மறக்காதுன்ற கதை தான் மொத்தமே அந்த 16 வயதில் படத்தோட மொத்த கதையே அதுதான். ஆனால் அதை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக எடுத்திருப்பார். அந்த எடுத்தது கூட முக்கியம் இல்லை, அதில் அந்த நடித்தவங்களோட நடிப்பு. ஸ்ரீதேவி, கமலஹாசன், ரஜினிகாந்த், கவுண்டமணிலாம் அதில் பயங்கரமாக பின்னிருப்பார். அப்போ இவங்க எல்லாரோட இன்னொருத்தவங்களை விட்டுட்டீங்களே, யார்? பாக்யராஜ் சொல்றீங்களா? காந்திமதி அம்மா. ஆமா, காந்திமதி. குருவமா விட்டு, ஐயோ அவங்க சவுண்ட் எல்லாம் பயங்கர. குருவமா விட்டுட்டு படத்தை கதையே கிடையாது. கோழியை திருடிட்டு வந்துடுவாங்க, அப்புறம் மை பாட்டில் வச்சு கோழிக்கு கலர் அடிப்பாங்க. கமலஹாசன் வேறு சொல்ல மழை பெஞ்சா கலர் தெரிஞ்சிருமே அப்படிமா. ஸோ இப்படி அந்த படம் வந்து ஒரு சிங்கிள் லைன் ஸ்டோரி தான் அது. அதாவது அரசனா புருஷனா அப்படின்றது தான் கதை. ஆனால் அதை கட்டமைக்கிற விதம் இருக்குல்ல, அதுதான் வந்து பாரதி ராஜாவை வந்து டாப்பில் தூக்குனது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, பாரதி ராஜா எந்த படத்துக்கும் அவர் கதை வசனம் எழுதியதில்லை, திரைக்கதை மட்டும்தான் வைப்பார். அது நேராகவே போட்டுருவார். கதை வசனம் வேற யாரோ ஒருத்தர் அவங்க பேர், திரைக்கதை டைரக்ஷன் மட்டும்தான் அவர் போடுவார். இன்னும் கேட்டால் டைரக்ஷன் மட்டும் தான் அவர் போடுவார். ஸ்க்ரீன் பிளே கூட வேற யாராவது எழுத கொடுத்துருவார். இன்னும் சொல்ல நம்ம சிவபிரஜாக்கெல்லாம் ஸ்க்ரீன் பிளே வந்து பாக்யராஜ் தான் ஸ்க்ரீன் பிளே பண்ணாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா,
சினிமாவை எளிமைப்படுத்தினது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் திரைப்படங்கள் வரும்போது எப்படி இருந்ததுன்னா ஒரே சாமி கதை தான் எடுத்துகிட்டு இருப்பாங்க. புராண கதை, மகாபாரதம், ராமாயணம் இதுதான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு கலைஞரும் அண்ணாவும் வரும்போது தான் ஒரு மாற்றத்தை கொண்டாடுறாங்க. அந்த படத்துக்குள்ளேயே புரட்சிகரமான முற்போக்கு கருத்துக்களை உள்ள சொல்கிறாங்க. அந்த கருத்துக்கள்லாம் அவங்க படங்களில் வரும்போது தான் அண்ணாவே பார்த்தீங்கன்னா முதல் படத்துக்கு அவர் பேரை எப்படி வச்சுருப்பாருன்னா வேலைக்காரின்னு வச்சுருப்பாரு. வேலைக்காரி. அவரோட முதல் படத்தோட பேர் வந்து வேலைக்காரி. வேலைக்காரன்னு கூட வைக்கல, வேலைக்காரி. ஒரு பெண்ணை மீன் பண்ணி, பெண்ணு சமூகத்தில் ஒடுக்கப்பட்டவள் ஒரு பெண், அதிலும் ரொம்ப ஒடுக்கப்பட்டவள், பொருளாதாரத்தில் ரொம்ப பின்னாடி இருக்கிறவ, சாதாரண வீட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரி. அவளை ஹீரோவா, அவ தான் படத்தோட ஹீரோ அப்படின்னு ஒரு கதையை அண்ணா கொண்டு வர்றாரு. அப்போ அண்ணா கலைஞர் காலத்துலலாம் இப்படி புரட்சிகரமான கருத்துக்கள்லாம் உள்ளே கொண்டாடுறாங்க. என்எஸ் கிருஷ்ணன்லாம் அது மாதிரிலாம் பண்ணுவார். எம்ஜிஆர் காலத்துலேயும் அதே இது வருது. அப்படி போயிட்டு இருக்க போது படத்தை கொஞ்சம் மாற்றுறாரு, அந்த ரூட்டை மாற்றுறாரு. இந்த படங்களை வந்து நிறைய இடத்துல ஒரு சிலர் மாற்றி விட்டுருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீதர் வந்து வர பார்த்தீங்கன்னா ஜெமினி கணேசன், சாவித்திரிலாம் காலேஜ் போயிட்டு இருப்பாங்க. உருவ கேளிக்காக சொல்லலை, சாவித்திரிலாம் பார்த்தா அவ்வளோ குண்டாக இருப்பாங்க. அவங்க ஒரு டிஃபன் பாக்ஸ்லாம் எடுத்துட்டு காலேஜ் போகிறேன்ட்டு போவாங்க. அதாவது பிளாக் அண்ட் ஒயிட் காலத்தில் அது வந்து ஸ்ரீதர் வந்ததுக்கப்புறம் தான் மாறுது. ஸ்ரீதர் வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தோன்னா புதுசான ஹீரோ, யங் ஏஜ் ஹீரோஸ்லாம் வராங்க. முத்துராமன், இந்த இது காதலிக்க நேரம் இல்லைன்னு ஒரு படம், பேர் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல. காஞ்சனா, இவங்கெல்லாம் வந்து புதுசான ஆட்கள்லாம் வராங்க. அதுக்கப்புறம் ரஜினி கமல் யாராவது வரும்போது, ரஜினி கமல்லாம் ரொம்ப காலமாக காலேஜ் போயிட்டு இருந்தாங்க. சரியா? எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன்லாம் காலேஜ் போயிட்டே இருந்தாங்க. ஸ்ரீதர் வந்து மாற்றி விடுறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரஜினி கமல்லாம் வந்ததுக்கப்புறம் ரஜினி கமல்லாம் காலேஜ் போயிட்டே இருந்தாங்க. அதை நிப்பாட்டினது டி ராஜேந்தர் வந்து தான் நிப்பாட்டினார். அதுக்கப்புறம் தான் நிறைய யங் ஹீரோஸ்லாம் மாற்றி வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி தமிழ் திரையுலகத்தில் வரலாற்றில் நிறைய விஷயங்களை நிறைய பேர் மாற்றியிருக்காங்க. அதில் பாரதி ராஜாவோட முக்கியமான சேஞ்ச் வந்து 16 வயதில். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து வில்லேஜ்னு படம் எடுத்தாங்கன்னா செட்டு போட்டு தான் எடுப்பாங்க. ஆமாம், ஒரு செட்டுக்குள்ளேயே எல்லா படத்தையும் மேக்ஸிமம் செட்டு போட்டு எடுக்கிறது. இப்போ காரணம் என்னென்னா நாடகத்திலேருந்து வந்தவங்க அவங்கெல்லாம். நாடகத்திலேருந்து வந்தவங்கன்றதுனால நாடகத்தோட பாணியிலே அவங்க கன்சீவ் பண்ணுறது. நீங்கள் இப்போ பாரதி ராஜானோடனே, பாரதி ராஜான்னு சொல்கிறத விட இப்போ வந்து பொதுவாக ஒரு டேரக்டர், சினிமா டேரக்டர் அப்படின்னாலே இவரை வச்சு இப்படி சீன் வைக்கிறாரு. அந்த ஸ்டைலை கொண்டு வந்ததே பாரதி ராஜா தான். ஏன்னா ஏன்னா அது காரணம் என்னன்னா, நீங்கள் இப்படி கை இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா, ஒத்த கண்ணை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்க்ரீன் மாதிரியே தெரியும். கேமராவில் இப்போ நம்ம வந்து கேமராவில் நேராக வச்சு பார்த்துடுறோம். அப்போ அந்த ஃபிலிம் கேமரா காலத்தில் அப்படி பார்க்க முடியாது. அப்போ வந்து இந்த ஏரியாவை பார்த்தா எப்படி இருக்குன்னா, இப்படி பார்த்தா ஒன்றும் தெரியாது மொத்தமாக. அப்போ இதை மட்டும் இப்படி வச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல இது மட்டும் தான் தெரியும் அப்படின்ற ஒரு ஸ்டைலை அவர் தான் ஆரம்பிச்சது. அப்போ அது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. இல்லை இன்னொரு விஷயம் நிறைய பேருக்கு என்ன தெரியாதுன்னா, இந்த 16 வயதிலே படம் முதல்ல கமர்ஷியலாக எடுக்கிறதா இருந்த படமே கிடையாது. என்எஃப்டிசியில் வந்து இவர் அப்ளிகேஷன்லாம் கொடுத்துருக்கிறாரு. நேஷ்னல் ஃபிலிம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஒன்று இருக்குல்ல, என்எஃப்டிசின்னு. அந்த இதில் அப்ளிகேஷன்லாம் கொடுத்து அங்கே ஃபண்டுக்கு வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுக்கிறதா இருந்தது இந்த படம். கிட்டத்தட்ட ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி எடுக்கிறதா இருந்த படம் அது. சரியா? இல்லை அப்போ வந்து என்எஃப்டிசியில் நிறைய படம்லாம் எடுப்பாங்க. குழந்தைகளுக்காக எடுக்கிற படம், கிராமங்களுக்காக எடுக்கிற படம் அப்படின்னு சொல்லி அவங்களே படம் கொடுத்தலாம் படம் எடுப்பாங்க. நானே சின்ன வயசுல சங்கு அப்படின்லாம் ஒரு படத்துக்கு என்னெல்லாம் கூப்பிட்டு போயிருக்காங்க. ஸ்கூல்ல இருந்து மொத்தமாக கூப்பிட்டு போவாங்க. டாக்குமெண்ட்ரியோட அது கதையாவே தான் இருக்கும். ஆனால் அதில் என்ன கருத்து சொல்லியிருக்காங்கன்னு நமக்கு சின்ன வயசுல புரியாது. அவங்க ஏதோ ஒரு கருத்து சொல்லி எடுத்திருப்பாங்க, குழந்தைங்களுக்காக எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு. அப்படி இது பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுப்பதாக இருந்த படம். அதுக்குள்ளே ப்ரொடியூசர் வந்து கிடைச்சதுனால டக்குன்னு கலரில் எடுத்துட்டாங்க. அதே போலவே பார்த்தீங்கன்னா இந்த க்ளோஸ் அப் ஷாட்லாம் இருக்குல்ல, இப்போல்லாம் இந்த க்ளோஸ் அப் ஷாட்லாம் அவர் தான் ஃபஸ்ட்டு வைக்க ஆரம்பிக்கிறது. அதுக்கு முன்னாடிலாம் இந்த க்ளோஸ் அப் ஷாட்லாம் இருக்காது. அதாவது மொத்த ஸ்க்ரீன்லேயும் ஒரே ஒரு ஹீரோவோட ஃபேஸை காட்டுறது, இல்லை ஹீரோயினோட ஃபேஸை காட்டுறது அப்படின்ற விஷயங்கள்லாம் அதுக்கு முன்னாடி கிடையாது. இவர் வந்ததுக்கப்புறம் தான். அதாவது ஒரு பொண்ணு, ஒரு பூ,
என்ன அவரோட விஷயத்தில் ஒரு நல்ல விஷயம் ஒன்று நல்லா இருக்கும்னு கேட்டிங்கன்னா டீட்டெயிலிங் இருக்கும். இந்த டீட்டெயிலாக அதாவது குருவமாவும் பக்கத்து வீட்டு அம்மாவும் எப்போவும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் குருவம்மா செத்த உடனே முதல்ல வந்து நிற்கிறது அவங்க தான் வந்து நிற்பாங்க. அப்படியே அந்த சின்ன 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 விஷயங்கள் காட்டுறது. அதே மாதிரி அதில் ரஜினிகாந்தோட நடிப்புலாம் வந்து வேற லெவலில் இருக்கும். அவள் வந்து என்ன பண்ணுவா, ஸ்ரீதேவி வந்து அந்த ஊர் திருவிழா மாதிரி ஏதோ இருக்கும், ஒரு மாட்டு வண்டியில் ஏறி முன்னாடி நின்று 2 கம்பு பிடிச்சிட்டு வருவாள். பக்கத்தில் அப்பா மயில் தாவணியில் என்னமா இருக்கிறா அப்படின்னு இவர் ரஜினி, டேய் அவங்க ஆத்தாளுக்கு தாவணி போட்டாலும் அழகா தான்டா இருக்கும், இது எப்படி இருக்கு. அதாவது ரஜினி அப்படின்றது வந்து அந்த படத்துல வந்து தூக்கி சாப்பிட்டுரும், எல்லாரையும் தூக்கி சாப்பிட்றோம். ரஜினி வந்து ரஜினி இஸ் அ லெஜெண்ட் அப்படின்னு சொல்ற காரணம் என்னன்னா, ரஜினியோட நடிப்பு வந்து நேச்சுரலாக இருக்கும். கமலஹாசனோட நடிப்பு இருக்கும், அவர் அழுகை காட்சிகள்லாம் நல்லா இருக்கும், மற்ற காட்சிகளில் வந்து அவ்வளோ நேச்சுரலாக இருக்காது. அது என்னோட ஒப்பீனியன், மேபி ஐ மேபி ராங். ஏன்னா ராதிகா வந்து கமல் கூட நடிக்கும்போது ஒரு படத்தில் வந்து பார்த்த உடனே பிரேக்கில் பயந்து போய் அவங்க அம்மாட்டையோ யார்ட்டையோ சொல்லியிருக்காங்க போல, அவர் என்ன உண்மையிலே லவ் பண்ணுற மாதிரியே பார்க்குறாருமா அப்படின்னு. அந்த கேரக்டரே மாறிட்டு வரும். இல்லை அப்போ இதை வந்து டைரக்டர் யாரோ சொல்லியிருக்காங்க போல இருக்கு. டைரக்டர் கூப்பிட்டு ராதிகாவை சொன்னாங்கன்னா, இந்த பாருமா அவர் உண்மை இல்லை, அங்கே ஒரு எருவு மாடை நிப்பாட்டி வச்சா கூட அதே லவோட பார்ப்பாரு எருவு மாடைய. ஒரு நடிகன்றது அங்க ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு. ஸோ ஒப்பீனியன் டிஃபர்ஸ். எனக்கு என்னவோ நான் வந்து பெருசாக ரஜினி ரசிகர் கமல் ரசிகர் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நான் சின்ன வயசில் அதிகமாக படங்களோட போக மாட்டேன். நான் சின்ன வயசுலலாம் பெருசாக படம்லாம் பார்த்ததே கிடையாது. எப்பாவது ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரொம்ப கம்பல் பண்ணி கூப்பிட்டாங்கன்னா நான் போயிருக்கேனே தவிர விரும்பி போயெல்லாம் சினிமா பார்க்குற ஆள் கிடையாது. இப்போ பார்க்குற அளவுக்கு கூட அப்போல்லாம் பார்த்தது இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்போல்லாம் எனக்கு புக்ஸு தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஆனால் இப்போவும் பாருங்கள், அந்த ரஜினி படம் வந்து அந்த ஜெயிலரில் அந்த கடைசி சீன்லலாம் அந்த கண்ணாடி கட்டுற நடிப்பெல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி காட்சிகளை அப்போவே பாரதி ராஜா தான் முதல்ல கொண்டாடுறாரு. பாரதி ராஜா உள்ளே வந்த பிறகு நடந்த ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, ஒரு பெரிய இலக்கியவாதியாக இருக்கணும், இல்லை ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையனாக இருக்கணும், அவங்க தான் உள்ளே வர முடியும் அப்படின்றதெல்லாம் போய் கிராமத்துலேருந்து யார் வேணாலும் வந்து முயற்சி செஞ்சால் திறமை இருந்தால் ஜெயிக்கலாம். இது எல்லாத்துக்கும் மேலே இன்னொன்று என்னென்னா, அவர் பாரதி ராஜா வந்து இந்த திரைப்படத்துறைக்கு வரதுக்கு முன்னாடி என்னவா இருந்தார் தெரியுங்களா? மலேரியா இன்ஸ்பெக்டர் இருந்தார். ஹெல்த் இன்ஸ்பெக்டர் மலேரியாவா கால்ரா இன்ஸ்பெக்டராகவும் இருந்தாங்க. மலேரியா அதான் ஹெல்த் இன்ஸ்பெக்டராக இருந்தாங்க. ஒரு ஏரியாவை போயிட்டு இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அதை ரிப்போர்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஆமாம். அப்போது அந்த கட்டத்தை யோசிச்சு பார்த்தீங்கன்னா 70களில் ஒரு அரசு பணியை ரிசைன் பண்ணிட்டு உள்ளே போகிறது விஷயம் இல்லை சார், ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஏன்னா அரசு பணியில் வேலை கிடைச்சிருச்சுன்னா வாழ்க்கையே செட்டில்டுன்னு நினைக்கக்கூடிய கட்டம் அப்போ 70கள்லாம். அதுவும் போக அப்போல்லாம் வேலைகளும் ஈஸியாக கிடைச்சிரும், அரசு வேலைகள்லாம் 70களில் 60 50 60 70கள்லாம் வந்து அரசு வேலை டக்குன்னு கிடைச்சிரும். 80களுக்கு அப்புறம் 90களுக்கு அப்புறம் தான் அரசு வேலைகள்லாம் குறைஞ்சிருச்சு. இதே எங்கள் பாட்டியே சொல்லுவாங்க. யார் எங்கள் பாட்டினா எங்கள் அப்பாவோட மாமியார். அதாவது எங்கள் அம்மாவோட அம்மா. இல்லை எதுக்கு சொல்ல வந்தேன்னா, மருமகனா அப்படிலாம் சொல்ல மாட்டாங்கல்ல, மரியாதை எல்லாமே பேசிட மாட்டாங்கல்ல அந்த காலத்து மாமியார்லாம். அவங்க கொஞ்சம் வயசானதுக்கப்புறம், நான் எல்லாம் காலேஜ் போனதுக்கப்புறம் சொல்லுவாங்க. எங்கள் அப்பாட்டையும் சொல்லியிருக்காங்க, நீங்கள் அந்த காலத்தில் நீங்கள்லாம் படித்த அந்த ஓட்ட படிப்புக்கு உங்களுக்குலாம் அரசாங்க உத்தியோகம் கிடச்சி போயிடுச்சு, என் பேர பிள்ளைங்களாம் இவ்வளோ படித்தாலும் இப்போ வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த காலத்தில் அரசு உத்தியோகம்ன்றது ஈஸியாக தான் இங்கே கிடச்சிது. ஆனாலும் அதை விட்டுற மாட்டாங்க. கவர்மெண்ட் மாப்பிள்ளை அப்படிங்கிற பேரு ரொம்ப பெருமையா இருக்கும். பெரிய கவர்மெண்ட் சம்பளம் கவர்மெண்ட் மாப்பிள்ளை அப்படிம்பாங்க. சொல்றதே இப்படி தான் சொல்லுவாங்க. காசாக இருந்தாலும் இல்லை அரை காசாக இருந்தாலும் அரசாங்க காசாக இருக்கணும் அப்படிமா. ஏன்னா கன்ஃபார்மாக வந்துடும் மாதம் 1ஆம் தேதி. ஏன்னா அப்போல்லாம் விவசாயம் தானே தொழிலாக இருக்கும். அந்த தொழிலில் வருமானம் வராதான்னு எந்த நம்பிக்கையுமே இருக்காது. அப்போ அந்த நேரத்தில் அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வருமானம் இருக்கக்கூடிய வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு ஒருத்தர் சினிமாவுக்குள்ளே போகிறாரு அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஆச்சரியம். அந்த சினிமாவுக்கும் இவருக்கும் எந்த விதத்துலையுமே சம்மந்தமே கிடையாது. ஒரு திரைப்படம் சார்ந்த குடும்பமோ இல்லை இவங்க குடும்பத்தில் வேறு யாராவது திரைப்படம் சார்ந்தவங்களோ
இவங்க அண்ணனோ மாமாவோ அப்படி கூட யாரும் கிடையாது. யாரும் கிடையாது. அப்போ அந்த மாதிரி ஒரு இடத்துல தனியாக ஒருத்தர் உள்ள நுழைஞ்சு ஒரு ட்ரெண்டை கிரியேட் பண்ணாருன்றது தான் ஆச்சரியம். இது எல்லாத்துக்கும் மேலே சிவாஜியோட சிவாஜியால் இப்படி நடிக்க முடியும் அப்படின்றது நமக்கெல்லாம் அப்போ தான் தெரியும். ஆமாம். ஏன்னா அது வரை வந்து சிவாஜி வந்து நாங்கெல்லாம் பார்த்ததெல்லாம் எப்படி இருந்தால் அவர் பக்கம் பக்கமாக வசனம் பேசுவார். வீரபாண்டிய கட்டபொம்மனாவே பார்த்துருப்பீங்க. ஆமாம், பக்கம் பக்கமாக வசனம் பேசுவார், கண்ணை உருட்டுவார், மீசையை முறுக்குவார், அப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம். பார்த்தா அப்படியே சிம்பிளாக ஒரு வேட்டியை கட்டிக்கிட்டு தோளில் ஒரு துண்டை போட்டுக்கிட்டு அப்படியே ஒரு கிராமத்து பெரியவர் மாதிரி அவர் பாட்டுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு முதல் முறையாக படம் பார்த்தப்போ எல்லாருக்குமே ஒரே ஆச்சரியம். என்னென்னா திரைப்படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சொல்லக்கூடியதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா மிகைப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையாக அதுதான். அதாவது இப்போ நம்ம உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தோன்னு வச்சிங்களேன், நம்ம வாழ்க்கையில் என்ன ஞாபகம் வரும்? எங்கெல்லாம் நம்ம ஹையில் இருந்தோம் அந்த பாயிண்டெல்லாம் ஞாபகம் வரும், எங்கெல்லாம் லோவாக இருந்தோமோ அந்த பாயிண்ட்டும் ஞாபகம் வரும். இது ரெண்டை தாண்டி வேறு எதுவும் சாதாரண லைஃப்பில் ஞாபகத்துக்கு வராது. ஒரு வாட்டி பரீட்சையில் ஃபெயில் ஆகிருப்போம், அது ஞாபகம் வரும். ஒரு வாட்டி ஒரு காம்படிஷனில் ஜெயிச்சிருப்போம், அது ஞாபகத்துக்கு வரும். ஒரு வாட்டி டூர் போயிருப்போம், அது ஞாபகம். இந்த மாதிரி ஹைஸ் அண்ட் லோஸ் மட்டும்தான் ஞாபகம் வரும். அப்போ சினிமாலேயே என்ன பண்ணுவாங்க, இந்த ஹை அண்ட் லோவை மட்டும் தான் காட்டுவாங்க. ஹீரோவோட ஹை பாயிண்ட்ஸ் எது, ஹீரோவோட லோ பாயிண்ட்ஸ் எல்லாம் எது, இதுலேருந்து அவன் தப்பிச்சு எப்படி ஒரு சுச்சுவேஷனில் வெளியே வந்தான் அப்படின்றது தான் எல்லாரும் படமாக எடுப்பாங்க. இது எதுவுமே இல்லாமல் அதுதான் பாரதி ராஜாவோட படத்தோட ஸ்பெஷாலிட்டி. பாரதி ராஜா படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை பாயிண்ட்டும் கிடையாது, லோ பாயிண்ட்டும் கிடையாது, அப்படியே போய்கிட்டே இருக்கும். அப்படி போகும். அதாவது யோசிச்சு பாருங்க, இதில் என்ன கதை இருக்குது? ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் ஒரு படிக்காத ஒரு அம்மா, புருஷங்க கணவன் இல்லை, அவங்க பக்கத்து ஊருக்கு அனுப்பி தான் பொண்ணை படிக்க வைக்கிறாங்க. அந்த பொண்ணு படிச்சுட்டு ஊருக்கு வருது. இந்த அம்மாவுக்கு வேலைக்கு துணைக்கு ஒரு ஆள் வச்சுருக்காங்க. அந்த ஊரில் ஒரு ரவுடி இருக்கான், அந்த ஊருக்கு ஒரு டாக்டர் வர்றாரு. இதில் என்ன இருக்குன்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் நிறைய விஷயங்கள் இல்லை. இதில் கடைசியாக என்ன அச்சீவ் பண்ணாங்க அதுவும் தெரியாது. கரெக்டா? அவன் சப்பானி வந்து இவனை கொண்டுட்டான், அவன் ஜெயிலுக்கு போயிட்டான். அந்த பொண்ணு படிச்சுட்டு ஊருக்கு வந்துச்சு. அந்த அவங்க அம்மாவுக்கு ஹெல்ப்பாக இருந்தவன் அந்த ஊரில் இருந்த ஒரு ரவுடி இவனை கெடுக்க வந்தான், அவளை அடித்து மண்டையை உடச்சி கொண்டுட்டான். அவன் ஜெயிலுக்கு போயிட்டான். ஜெயிலுக்கு போனவங்க வருவான்னு அவன் டெய்லி ரயில்வே ஸ்டேஷனில் வந்து காத்துட்ருக்கா. இதில் என்ன ஹை பாயிண்ட் இருக்குது, என்ன லோ பாயிண்ட் இருக்குது சொல்லுங்கள்? ஆனால் படம் அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ குறைச்சி சொல்லணுன்றதுக்காகலாம் சொல்ல வரல. இப்போ ஜெயிலர் படமே எடுத்துங்க, அவர் பாட்டுக்கு நார்மலாக இருக்கார், அவர் பையனை யாரோ கடத்திட்டாங்க, ஒரு லோ பாயிண்ட். அப்புறம் அடுத்த ஹை பாயிண்ட், அவர் ஊரில் இருக்க எல்லா ரவுடியும் அவர் போட்டு வெளுக்கிறாரு, கடைசியாக கடத்தினவனை வந்து பிடிக்கிறாரு. ஹை பாயிண்ட்டு பீக்குக்கு வந்துருச்சு. திரும்ப அவன் வந்து உன் பையனை நான் தான் கடத்தி வச்சுருக்கேன், அவனை இன்னும் கொல்லலை அப்படின்னு சொன்னோடனே மறுபடியும் லோ பாயிண்ட்டு. அப்புறம் அந்த இதை கடத்திடுவானே மறுபடியும் இன்னொரு லோ பாயிண்ட்டுக்கு போகுது. அப்புறம் திரும்ப அதை டம்மியாக தான் கொடுத்து அமிச்சார், இன்னொரு ஹை பாயிண்ட்டு. அப்புறம் ஒரு கிளைமேக்ஸ். இவ்வளவும் அந்த ஒரு படத்துக்குள்ளே வைக்கிறாங்க. பாரதி ராஜா படங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஹை லோவே இருக்காது, அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஆனால் கதையில் போர் அடிக்காது, இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டே இருக்கும். முதல் மரியாதையில் என்ன கதை யோசிச்சு பாருங்க. ஊரில் ஒரு வயசான பெரியவர், அவர் கண்டா ஊரில் எல்லாருக்கும் பிடிக்கும். அவர் பாட்டுக்கு வருவார் போவார், மரியாதையாக இருக்கும். அவர் கொண்டாட்டி மட்டும் அவரை மதிக்காது. ஏன் மதிக்காதுன்னா அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக்கு. அப்புறம் அந்த ஊரில் ஒரு ஏழை பொண்ணு வந்து பஞ்சம் முளைக்க வரும், அதை பார்த்து இவருக்கு ஒரு லவ் வருது, அந்த பொண்ணுக்கு இவர் மேலே ஒரு லவ் வருது, அப்படியே இருக்குது. அப்புறம் அந்த பழைய கதையில் இருந்த ஒரு வில்லன் வர்றான், வந்தவுடனே அவனை கொண்டுட்டு இவன் ஜெயிலுக்கு போயிட்டா. ஆனால் என்ன ஒன்று, எப்படி பார்த்தாலும் எல்லாருமே ஏதாவது ஒரு டெம்ப்ளேட்டில் போய் மாட்டிப்பாங்க. பாரதி ராஜா வந்து மாட்டிக்கிட்ட டெம்ப்ளேட் எதுனா, எல்லா படத்துலையுமே இன்வேரியபிளாக ஹீரோவோ ஹீரோயினோ தான் பிரிந்த காதலனையோ காதலிக்காகவோ காத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படின்றது தான் படம் முடியும். சார், இப்போ ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கல் கூட நம்ம அவர் பாரதி ராஜா சாரை பற்றி கேட்டு படித்தேன் நான். அதுலேயும் அதே தான்,
அவர் வந்துட்டு அவரோட லைஃப்ல அவர் எங்க இருக்கும்போது ஒரு பொண்ணை காதலிச்சிருக்காரு. பல வருஷங்கள் கழிச்சு அந்த பொண்ணை அவங்க ஊர்ல மீட் பண்ண, அதுவும் எப்படி அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அது சொன்னது உங்களுக்கு சொல்றேன்னு நினைக்கிறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா அவரும் அவங்க தங்கச்சி பாரதி இருக்காங்க இல்லையா, 2 பேரும் கடைக்கு போறாங்க போல. அவங்க ஊர்ல ஒரு வயசான பாட்டி வந்துட்டு கடையில பூ வாங்கிட்டு இருக்காங்க. இவர் அவங்களுடைய பின்பக்கம் மட்டும் பார்த்துட்டு, இந்த பொண்ணு இவங்களை பார்த்தா, பொண்ணுன்னு கூட சொல்ல அவரு, இவங்களை பார்த்தா என்னுடைய பழைய காதலி ஞாபகம் வருதுன்னு அவங்க தங்கச்சிக்கிட்ட அவர் சொல்லிட்டு இருக்காரு. சடனாக அந்த அம்மா அப்படியே திரும்பி இருக்காங்க. திரும்பினோடனே இவருக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது. அவங்க சிஸ்டருக்கும் வந்துட்டு, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் போல் அவங்க அண்ணனோட லவ், அதாவது சின்ன வயசு லவ் தெரியும் போல். பார்த்தா அந்த பழைய காதலி அங்கே வந்து நிற்கிறாங்க, தலை நிறச்சி போய் வந்து நீட்டு பூ வாங்குறாங்க. இவருக்கு ஷாக் ஆகி நெஞ்செல்லாம் படப்பட அடிச்சுக்கிட்டு, எப்படிம்மா நீ இங்கன்னா, என் பேத்திக்கு கல்யாணம், இன்விடேஷன் கொடுக்க இந்த ஊருக்கு வந்தோடனே இவருக்கு தன்னையே அறியாம கண் கலங்குதுங்களா. அதாவது அவர் சொல்லும்போது அந்த ஃபிளாஷ்பேக் வந்து கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாருங்களேன். அப்போ கூட அவர்கிட்ட ஒரு காதல் இருந்திருக்கு, பிரிஞ்சு போன ஒரு காதல். இல்லைம்மா, அது வந்து கலைஞர்கள் வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் மிகைப்படுத்தி சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் ஒரு லவ்லாம் உலகத்தில் கிடையவே கிடையாது. அவருக்கு இருந்திருக்கு, அவர் சொல்லியிருக்காரு. அவர் வந்து மக்களுக்கு அது மாதிரி நிறைய படம் எடுத்து சொல்லியிருக்காரு, இது மாதிரி லவ் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு என்னோட நாலேஜுக்கு எனக்கு இதுவரை இந்த 56 வயசுல இதுவரை எனக்கு லவ்லாம் வந்ததே கிடையாது. பொய் சொல்லாதீங்க. நிஜமா வந்ததே கிடையாது. பொய் சொல்றாரு நம்பாதீங்க. சத்தியமா சொல்றேன், எனக்கு லவ்லாம் வந்ததே கிடையாது. லவ்லாம் வந்ததே கிடையாது எனக்கு. நீங்க காலேஜ் படிக்க கூட வந்தது இல்லையா? உங்களுக்கு கிராஸ் பண்ணி வந்துச்சுல. இல்லம்மா, அது வந்து எனக்கு அப்போ வந்து புரியாத வயசு. புரியுதுங்க. காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரில் ஒரு பொண்ணு மேலே லவ் வந்தது, செகண்ட் இயரில் ஒரு பொண்ணு மேலே லவ் வந்தது, தேர்ட் இயர் முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு மேலே லவ் வந்தது. அதெல்லாம் ஒன் சைடுமா, பதிலுக்கு அவங்க பேசினா தானே அது லவ். நீங்க போய் ப்ரொபோஸ் பண்ணியிருக்கணும். ப்ரொபோஸ் பண்ணியும் ஒரு ஒர்க் அவுட் ஆகலையே. அதுக்கப்புறமா ஒரு பொண்ணு மேல உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு வந்திருக்குல்ல ஃபர்ஸ்ட் இயர். அது நேச்சுரலா வரக்கூடியது. ஆனா இதை வந்து குளோரிஃபை பண்றது இவங்க சினிமாவில், அதை குளோரிஃபை பண்றாங்க. சினிமாவில் மட்டும் இல்லை, லைலா மஜ்னூல ஆரம்பிச்சு இந்த கதைகளை பூரா குளோரிஃபை பண்ணி அதை ஒரு டெம்ப்ளேட்டாக கொண்டு போகிறாங்க. இவரோட டெம்ப்ளேட்டில் கூடிய ஒரே ஒரு சிக்கல் என்னென்னா, கிளைமேக்ஸில் வந்து எப்போவுமே ஹீரோவோ ஹீரோயினோ அவங்க வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் நிஜ வாழ்க்கையில் யாரும் வெயிட் பண்ண மாட்டாங்க. என்ன படம், முதல் வந்து 16 வயதிலாக இருக்கட்டும், கிழக்கே போகும் ரயிலாக இருக்கட்டும், புதிய வார்ப்புகளாக இருக்கட்டும், சிகப்பு ரோஜாக்கள் ஒரு சைக்கோ மர்டர் கில்லர், அவன் ஜெயிலிருந்து வரட்டும்னு ஸ்ரீதேவி காத்திருப்பாங்க. முதல் மரியாதையிலையும் பாருங்க, கடைசியில் சிவாஜி காத்திருப்பாரு. ஸோ பாரதி ராஜாவோட டெம்ப்ளேட் என்னன்னா, படத்தில் டெம்ப்ளேட் இருக்காது, கிளைமேக்ஸ் வந்து ஒரே மாதிரி தான் அவர் எப்பவுமே வைப்பார். அது ஒவ்வொருத்தரோட சிக்னேச்சர். அது சிக்னேச்சர் டச்சுன்னு சொல்லணும், கிளீஷியன்னு சொல்லக்கூடாது. சரியா? ஸோ மற்றபடி திரைப்பட உலகத்தை, நான் இப்போ பாரதி ராஜாவை பற்றி பேசணுன்னா நீங்கள் ஆரம்பத்தில் கேட்ட மாதிரி உள்ள கான்ட்ரவர்சிலாம் பேசுனா அது பேசக்கூடாது, தப்பு அது. ஏன்னா இறந்து போன ஒருத்தரை பற்றி தப்பாக பேசக்கூடாதுன்றதுலாம் அர்த்தம் கிடையாது. நாம் ஒருத்தர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சோம்னா அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்கிறதுக்கு அவருக்கு சான்ஸ் இருக்கணும். இப்போ அவர் இறந்ததுக்கப்புறம் அவருக்கு சான்ஸ் கிடையாதுன்றப்ப அதெல்லாம் நம்ம பேசக்கூடாது. அதனால தான் நம்ம அது வேண்டாம்னு சொல்கிறோம். மற்றபடி திரையுலகில் ஒரு பெரிய புரட்சியை கொண்டு வந்தவர். அதன் பிறகு அதன் காரணமாக தப்பான புரட்சிக்கு பண்ணுறவங்கெல்லாம் பின்னாடி வந்தாங்க. பாக்யராஜ்லாம் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர். அவரை மாதிரி ஒரு ஸ்கிரிப்டெல்லாம் யாருமே எழுத முடியாது. அவர் ஸ்கிரிப்ட் அவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லி ஹிந்திலலாம் கூட்டு போய் அவரை ஸ்கிரிப்ட் எழுத சொன்னாங்க. பிற்காலத்தில் அதே ஸ்கூல்லேருந்து வந்து பார்த்திபன்லாம் வந்து கொஞ்சம் தப்பாலாம் வேறு படம் எடுத்தாங்க. புதிய பாதை மாதிரிலாம் ஒரு எல்லாரும் கொண்டாடினாங்க. எனக்கு அந்த படம் பிடிக்கவே இல்லை. அது என்ன, ரேப் பண்ணவனே கல்யாணம் பண்ணிக்கணுன்றது என்ன ஒரு நியாயம்? ரேப் பண்ணவனும் போய் ஜெயிலில் போகணும். வித்தியாசமான படமாக இருக்கும் எடுத்துக்கோங்க. இல்லைம்மா, அதுக்கு முன்னாடி அதானே சொல்லிட்டு இருந்தாங்க, அவனை ரேப் பண்ணியா நீ அவனையே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னா. அது பஞ்சாயத்து நாட்டாமை சொல்கிற மாதிரி அந்த பொண்ணே தேடி வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிச்சுன்னு இதெல்லாம் என்ன படம்? அது தவறான கருத்து. ரேப் பண்ணிட்டான்னா அவனை பிடிச்சி உள்ளே போடணும், கம்ப்ளைண்ட் பண்ணணும், அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கணும். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி தவறான படங்களை கூட புரட்சின்னு சொல்லிலாம் பின்னாடி வந்தது. ஏன்னா ஓவர் புரட்சி பண்ணாங்கன்னா இப்படி தான் ஏதாவது வித்தியாசமாக யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப தப்பான ஒரு சிந்தனையை கொண்டு போய் விதைக்கக்கூடிய இடத்துல கூட சில நேரம் போய் மாட்டிப்பாங்க. பட் பாரதி ராஜான்னு எடுத்தோம்னா அவரோட படங்களில் வந்து இன்னொரு விஷயம் நல்லா சொல்லணும். 2 விஷயம். அதாவது அவர் வர பார்த்திங்கன்னா மீனவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா மீனவர்கள் மாதிரியே தான் காட்டுவாங்க சினிமாவில். தலையில் ஒரு கூம்பு மாதிரி ஒரு தொப்பியெல்லாம் போட்டு, நம்ம ஊரில் எந்த மீனவர்களும் அந்த மாதிரிலாம் வச்சுருக்க மாட்டாங்க. அது ஆந்திராவில் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடியும் பார்த்திங்கன்னா பல திரைப்படங்களில் பார்த்திங்கன்னா கிறிஸ்தவரில்
ஒரு என்ன சொல்கிறது ஒழுக்க குறைவாக காட்டக்கூடிய ஒரு பழக்கம் தான் இருக்கும். ஒரு மேனேஜர் இருக்கார், அவர்கிட்ட ஒரு ஸ்டெனோகிராஃபர் டைப்பிஸ்ட்டு கேட்டால் ரீட்டா ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் போட்டிருக்காங்க, ஹை ஹீல்ஸ் போட்டிருக்காங்க, கிளப் டான்ஸ் ஆடுறாங்க, இப்படி தான் காமிச்சிட்டு இருப்பாங்க அந்த பழைய படங்கள் எல்லாம். இவர் படத்தில் தான் வரும்போது இது அலைகள் ஓய்வு. அதில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் ஒரு நார்மலான ஃபேமிலி தான். அதே மாதிரி கடலோர கவிதைகளில் பார்த்தீங்கன்னா சத்யராஜ் வந்து மீனவராக வருவார், அந்த கூம்பு கும்பலாம் வச்சிருக்க மாட்டார், நார்மலாக இருப்பார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு ஏற்ற மாதிரி நார்மலைஸ் பண்ணார் அவர். அதுக்கு முன்னாடி ஒரு டெம்ப்ளேட்டே அதுதான், மீனவர்கள்னாலே தலையை வந்து கூம்பா ஒரு தொப்பி வச்சிருக்கணும். ஏன்னா அந்த படம் எடுத்தவங்க பூரா ஆந்திராக்காரங்க, அவங்க ஊரில் பார்த்த மீனவர்களை தானே அவங்களுக்கு தெரியும். கரெக்டா? அவங்க கிராமத்துக்கு பக்கங்களில் பார்த்த மீனவர்களை வச்சு, மீனவர்கள்லாம் கடலில் போய் மீன் பிடிக்கிறவங்க கூட இல்லைம்மா, ஆற்றுல மீன் பிடிக்கிறவங்க கூட அது மாதிரி தான் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அங்கே உள்ள ஆறுகளில் மீன்லாம் பிடிக்க முடியும். நம்ம ஊரில் உள்ள ஆறுகள்லாம் அவ்வளோ பெரிய ஆறு நம்ம ஊரில் கிடையாது. அங்கே அதாவது ஆந்திராவில் அந்த மாதிரி பெரிய பெரிய ஆறுகள்லாம் இருக்குது, அங்கே மீன்லாம் பிடிக்க முடியும். அங்கே ஆற்றுல போய் மீன் பிடிக்கிறவங்களாம் அந்த மாதிரி தான் பழக்கம் இருக்காது. ஆமாம், இப்போவும் அப்படி தான் இருக்கு. ஏன் இந்த படம் பார்த்தீங்களா, காதலன் ஒரு படம், அதில் நக்மாவும் பிரபுதேவும் தப்பிச்சு ஆந்திரா பக்கம் போயிடுவாங்கல்ல, அங்கே அந்த மீன் பிடிக்கிறவங்கலாம் அதே மாதிரி வருவாங்க. அதான் அங்கே தான் வருவாங்க, இங்கே வரமாட்டாங்க. ஸோ அதெல்லாம் மாற்றினது இவர். இந்த கிறிஸ்தவரில் ஒழுக்க குறைவாக காட்டுற விஷயங்கள், அதாவது நம்ம ஊர் படங்களில் பூரா என்ன இருக்குன்னா ரெண்டு விஷயம். ஒன்று வந்து இந்த பிற மதத்தை சார்ந்தவர்களை காட்டும்போது ஒன்று அப்படியே தூக்கி மேலே கொண்டு போய் வச்சுருது, இல்லைன்னா தூக்கி போட்டு மிதிக்கிறது. இந்த ரெண்டுத்துல தான் பண்ணுவாங்க. அவங்க சாதாரணமான மனிதர்களே காட்ட மாட்டாங்க. ஒரு முஸ்லீமாக இருந்தால் அவர் வந்து அவரோட தேசபக்தியை காட்டணும், படத்தில் காட்டியே ஆகணும், காட்டலைன்னா போச்சு அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நார்மலைஸ் பண்ணணும். மதம்ன்றது ஒரு விஷயம், அவ்வளோதான். அது அவங்களோட நம்பிக்கை. நீ ஒன்றை நம்புறான், அவன் ஒன்று நம்புறான், அதோடு போயிடு. அதில் வந்து அதுக்காக அவனை ஓவராக எலிவேட் பண்ணுறதோ இல்லை ரொம்ப மட்டம் தட்டுறதோ ரெண்டுமே தப்பு அப்படிங்கிற விஷயத்த பூரா அவரோட படங்களில் அவர் பண்ணியிருப்பாரு. படம் கூட அப்படிதான், அது அங்கே தான் வர்றேன். அவரோட எந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா சாதியை காட்டவே மாட்டார். இப்போ 16 வயது நிலையில் வந்த கேரக்டர்ஸ் எல்லாருமே பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்களா, பிற்படுத்தப்பட்டவர்களா, எந்த சாதி பேருமே இருக்காது. இதே போல தான் அதாவது எங்கேயுமே சாதியை வந்து நேராக காட்ட மாட்டார். சாதி மறுப்பை வந்து எனக்கு அவர் மேலே இருக்கக்கூடிய ஒரு இது என்னென்னா, சாதி மறுப்புன்றத மேல் சாதிக்கு வலிக்காமல் சொல்லுவார். மேல் சாதிக்காரனுக்கு வலிக்காத மாதிரி சாதி மறுப்பு பேசுவார். அப்படி ஒரு பேசப்பட்ட படம் தான் வேதம் புரியுது. புரியுதுங்களா? அதாவது எப்படி, அதாவது ஒரு பாலு தேவர்னு ஒருத்தர், அவர் பையன் வந்து ஐயர் வீட்டு பொண்ணு லவ் பண்ணிட்டான், அதனால பிரச்சனை ஆகிப்போச்சு. இப்போ வந்து அந்த ஐயர் குடும்பத்தை வந்து இவர் காப்பாற்றணுன்றது இவரோட கடமையாகி போச்சு. அதில் அந்த பையன் வந்து இவருக்கெல்லாம் கிளாஸ் எடுத்தான், பாலுன்றது உங்கள் பேர், தேவர்னு நீங்கள் வாங்கி படித்த பட்டமா அப்படின்னு கேட்டான். உடனே அவருக்கு செருப்பால் அரைஞ்ச மாதிரி இருந்தது. அப்படி அதெல்லாம் அதெல்லாம் ஓகே. அந்த பூணூல் போட்டிருக்கியா, அது என்ன நீ பிறக்கும்போதே அந்த பூணூலோட பிறந்தியான்னு அந்த பையனை பார்த்து பாலுதேவரையான்னு கேட்கல, கேட்டுக்கணும்ல. தேவர்ன்றது நீங்கள் படித்து வாங்கின பட்டமானு கேட்குது அந்த பையனுக்கு கேட்க தெரிஞ்சப்போ அவர் பாலுதேவருக்கு கேட்க தெரிஞ்சிருக்கணும்ல. அது என்னடா பூணூல் ஒரு கயிறை போட்டிருக்க, அந்த கயிறை என்ன நீ பிறக்கும்போதே உங்கள் அம்மா வயிற்றுலேருந்து அந்த கயிறை போட்டுக்கிட்டு தான் பிறந்தியா நீ அப்படின்னு கேட்டுக்கணும்ல. தேவர்ன்றது சாதி அடையாளம்னா பூணூல் என்ன அடையாளம்? அதுதான் நான் மேல் சாதிக்கு வலிக்காம சாதி மறுப்பு பேசுவார். அது ஒன்று. அதே வேலை அவர் பையன் இன்னொரு படத்துல கூட லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல வந்துட்டு அதான் நீங்க சொன்னது அலைகள் ஓய்வு படத்துல கூட லாஸ்ட் கிளைமேக்ஸ் சீன் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, சிலுவையும் இருக்கும் பூணூலும் இருக்கும், அதை அறுத்துட்டா மாதிரி காட்டுவாரே சார். அதாவது மனம் தான் இங்க முக்கியம், மதம் கிடையாது. அதாவது நீங்க அந்த இடத்துல வந்து அவர் வேற எந்த சாதியை காமிச்சாலும் கிறிஸ்டியனுக்கும் ஹிந்துவுக்கும் வித்தியாசம் காட்ட முடியாது. அதில் முற்போக்கெல்லாம் கிடையாது, பூணூலை அறுத்து போட்டாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. அந்த இடத்துல சிலுவையை ஒரு அடையாளமாக காட்டும்போது எதிர் அடையாளமாக ஒரு இந்து அப்படின்ற அடையாளத்தை நீங்கள் எதை வச்சு காட்டுவீங்க? வேறு எதை வச்சும் காட்ட முடியாது. அதனால அவர் வசதிக்காக வச்சுக்கிட்டாரே தவிர அங்கே சாதி முற்போக்கெல்லாம் பேசல அவர். அதான் சொன்னேன், மேல் சாதிக்கு வலிக்காமல் ஒரே வரியில் புரிஞ்சுக்கிங்களா, மேல் சாதிக்கு வலிக்காமல் சாதி மறுப்பு முற்போக்கு கருத்தெல்லாம் பேசுவார். அதாவது மேல் சாதிக்கு வலிக்காமன்னா மேல் சாதி குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகாமல் அப்படி எடுப்பார் அவர் படம். இப்போ நம்ம ஒன்றும் இல்லை,
அதுக்கு பின்னாடியே பாருங்கள் எத்தனை படம் வந்தது. சின்ன கவுண்டர் வந்ததுக்கு பிறகு எத்தனை படம் வந்து கிராமத்து படம்னு சொல்லிவிட்டு சாதியை தூக்கி பிடிக்கிற படம் தான் எடுத்தாங்க. ஆனால் ஒரு வெற்றிமாறனோ ஒரு ரஞ்சிதோ வந்து 2 படம் எடுத்தோடனே ஐயோ அம்மான்னு கத்துறாங்க. ஏன்? அவங்க நிதர்சன உண்மையை சொல்கிறாங்க. புரியுதா? நிதர்சன உண்மையை சொல்கிறாங்க. எப்படி எடுக்கிறாங்க படம்? முதல்ல எடுக்கும்போது எசம்மா காலடி மண் எடுத்து நாங்கள் தேன நெத்தியில் போட்டு போடுறேன் அப்படி பாடும்போது சூப்பர்ப்பா. அப்படியே இந்த பக்கம் வாங்க. இல்லை தம்பி, அவர் அப்பா உட்கார மாட்டார். மாமன்னன் அப்போ வந்து மேல் சாதிக்காரன் என்ன அடக்குமுறை பண்ணுறான்றது 2 இடத்துலையும் என்ன வருது, காலடியிலேருந்து மண் எடுத்து நெத்தியில் வச்சு போன்றாங்க. அதை அங்கே சொல்லும்போது இனிக்குது, உண்மையை சொல்லும்போது கசகுது. அப்போ சாதி மறுப்பு முற்போக்கு கருத்து பேசணும்னா நேர்மையாக பேசணும். சும்மா ஒரு ஃபேஷனுக்காக பேசக்கூடாது. பாரதிய ராஜா மற்றதெல்லாம் ஓகே, அவர் சாதி மறுப்புலாம் அவர் பேசலை. பேசினதான் நம்ம சும்மா அவருக்காக சப்போர்ட்லாம் பண்ண வேணும்னு அவசியம் கிடையாது. அவர் பேசலைன்றதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. அவர் அந்த ஒரு குறிப்பிட்ட மேல் சாதியில் பிறந்தவர், ப்ளஸ் அவர் கிராமத்துலேருந்து வந்தவர். அப்போ அவருக்கு அந்த சாதிய உணர்வுகள் இருக்கத்தான் செய்யும். அதனால அதை வந்து ஒரு பெரிய குற்றமாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அவர்கிட்ட இல்லாத ஒரு குணத்தை இருந்ததுன்னு நம்ம இட்டு கட்டக்கூடாது. ஏன்னா அவர் பிறந்தது 1942. 42 பிறந்த ஒரு மனிதர் ஒரு சாதிய சிந்தனையோடு இருக்கிறது இயல்பு. நியாயம்னு சொல்ல வர அது ஒரு இயல்பு. இப்போ ஒன்றும் இல்லாமல் இப்போ என் கூட சேர்ந்து நான் காலேஜ் படிக்கும்போது காதல் கோட்டை படம் பார்த்துட்டு ஐயோ அஜித்தும் தேவயானியும் சேர்ந்துட மாட்டாங்களா அப்படின்னு தவிச்சுக்கிட்டு இருந்து குஷி படம் பார்த்து நானா 2 பேரும் ரயில்வே ஸ்டேஷன் மாற்றி வந்துக்கிட்டு இருக்காங்க, ஏதாவது ஒரு ஸ்டேஷனில் யாராவது ஒரு ஆள் நின்று தொலைங்கடா அப்படின்லாம் டென்ஷன் ஆகி பார்த்தா அதே என் கூட காலேஜ் படித்த அதே பையன்தான் இப்போ அவன் பொண்ணுக்கு சாதியில் பொண்ணு பார்த்துட்டு இருக்கான். சாதியில் பையன் தேடிக்கிட்டு இருக்கான். அப்போ சாதி எங்கே இருக்குது? அப்போ 70 பிறந்து என் கூடவே படித்த பசங்களே காதல் திரைப்படங்களை கொண்டாடிட்டு தான் பிள்ளைங்களுக்குன்னு வரும்போது இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஜாதி பார்க்குறாங்க. இல்லை, ஜாதியில் மட்டும் தான் தேடிட்டு இருக்காங்க. இப்போ தான் ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு சாதி matrimony.comனு வந்துருச்சு. ஆமாம், அது இப்போ ரொம்ப பிரபலமாக சாதி matrimony.comனு இருந்து போய் இப்போ சாதிக்கு ஒரு சாதி matrimony.comனு வந்து ரீசெண்டாக அது ரொம்ப பீக்கில் இருக்குல்ல சார். ஒவ்வொரு ஜாதிக்கு ஏற்ற மாதிரி மேட்ரிமோனின்றது முன்னாடி அப்படி இருக்காது இல்லை. அதுதான் பெரியார் அன்னைக்கே சொன்ன வார்த்தை ரொம்ப சிம்பிளான வார்த்தை இதுதான். அதாவது ஒரு சூத்திரனுக்கு சமூக சிந்தனை இல்லாமல் பொருளாதாரத்தில் மட்டும் உயர்வு வந்தால் அவனும் தன்னை ஒரு பார்ப்பனனாக கருதி கொண்டு மற்றவர்கள் மீது அடக்குமுறையை செய்வான் அப்படின்னாரு. பொருளாதார முன்னேற்றம் வந்துருச்சுன்னா மட்டும் சாதியெல்லாம் போகாது. நிறைய பேர் சொல்லுவாங்க கலப்பு திருமணம் பண்ணாலும் சாதி போகணும், அதெல்லாம் போகாது. கலப்பு திருமணம் பண்ணாலும் சாதி போகாது. என்ன ஆகும் தெரியுமா? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வரும்போது உன் ஜாதி புத்தியை காமிச்சிடல அப்படின்வாங்க டக்குன்னு. புருஷனோ பொண்டாட்டியோ யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க. அப்போ வார்த்தை வெளில வந்துடும் டக்குன்னு. ஆமாம், கோவத்தில் 4 வரும்போது டக்குன்னு சாதியும் சேர்ந்து வந்துடும். ஏன்னா அந்த சாதி சூழ்ந்த சமூகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்போ சாதி எப்போ போவோம் அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு சமூகம் குறித்த சிந்தனை வந்தால் தான் சாதி போகுமே தவிர கலப்பு திருமணத்துலேயும் சாதியெல்லாம் போகாது. அது என்ன கொஞ்சம் நாள் கழித்து வெளியே வரும். ஸோ பாரதிய ராஜா ஒரு சிறந்த இயக்குனர், சிறந்த திரைப்பட கலைஞர். அவரது திரை பங்களிப்பை நம்ம பாராட்டலாம். அதே நேரத்தில் இல்லாத முற்போக்கு சிந்தனையெல்லாம் அவர்கிட்ட இருந்ததுன்னு நம்ம போட்டு உருட்டவும் கூடாது சார். அப்படி பார்த்தீங்கன்னா கருத்தம்மா படம் எடுத்துக்கலாம் சார். அது வந்து இப்போ கருத்தம்மா படம் வந்து வேறம்மா, பெண் சிசு கொலை பத்தி, ஃபீமேல் இன்ஃபான்டிசைடு. சரியா, பெண் குழந்தைகளை கொல்லக்கூடாதுன்னு அதுக்கு நேஷனல் அவார்ட்லாம் கொடுத்தாங்க. அதை பாராட்டலாம். அதில் முற்போக்குன்னு ஒன்றும் கிடையாது, விழிப்புணர்வு. அது முற்போக்குன்னு அது வந்து சாதிய மறுத்தா பேசினாங்க, பெண் சிசு கொலையை தடுக்கணும்னு பேசினாங்க. அது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துச்சு இல்லையா சார்? தொட்டில் குழந்தை அது கூட வந்தது இல்லையா அந்த டைம்ல? கொண்டு வந்துச்சு, கொண்டு வரலன்றதெல்லாம் வேற. இப்போ மக்கள் மத்தியில் ஓரளவுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு. பெண் குழந்தைகளையும் கொண்டாடக்கூடிய ஒரு சிந்தனை இருக்குது, சிந்தனை போக்கு இருக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வீடுகளில் பார்த்தீங்கன்னா 2 பெண் குழந்தை இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னு வைங்களேன்,
அந்த வீட்டில் இன்னும் அந்த பெண் குழந்தைகள் மேலே ஒரு படி கொஞ்சம் கம்மியான சிந்தனை இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா 2வதாவது ஆம்பளை பிள்ளை பிறந்துடாதான்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. வீட்டில் வந்து இப்போ பெண் குழந்தை வந்து 2வது குழந்தையா இருந்தால் ஒன்றும் கிடையாது. அவங்க நார்மல் அவங்க வந்து அந்த பெண் குழந்தைய மோசமாக நினைக்கக்கூடியவர்கள் கிடையாது. ஏன்னா புள்ள பையன் பிறந்துருச்சு, அப்புறம் 2வது ஆஸ்திக்குன்னுன்ற மாதிரி அதுதான் இன்னொன்று இருக்கட்டுமே அப்படின்னு பெற்றுக்கிட்டாங்க. அது பொம்பளை பிள்ளையா போயிடுச்சு, இல்லை ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்லன்னு விட்டாங்க. ஆனால் ஒரு வீட்டில் 2 பொம்பளை பிள்ளை இருக்குன்னு வைங்களேன், அப்போ 2வது ஆம்பளை பிள்ளை கிடைக்கும் அப்படின்னு நினச்சி ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். எனக்கு தெரிஞ்சு எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வீட்டில் 4 பெண் குழந்தைங்க. முதல்ல ஒரு பெண் குழந்தை, 2வது ட்ரை பண்ணாங்க, 2வது ஒரு பெண் குழந்தை, 3வது ட்ரை பண்ணாங்க, 3வது ட்வின்ஸு பெண் குழந்தை. அதோட அவங்க மாமியாரே கூப்பிட்டு போய் அந்த பொண்ணுக்கு குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. நீங்கள் ட்ரை பண்ண லட்சணம்லாம் போதுன்னு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, பெண் குழந்தை பிறப்பது பெண்ணின் கையில் கிடையாது சயின்டிஃபிக்காக. ஆமாம், சரியா? சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா பெண்ணோட கருமுட்டையில் இருக்கிறது 2 எக்ஸ் குரோமோசோம் தான். ஆணோட கருமுட்டையில் இருக்கிறது தான் ஒரு எக்ஸும் ஒரு ஒய்யும். அப்போ ஒய் வந்தால் தான் ஆண் குழந்தை பிறக்கும். ஒய் வராமல் அங்கேருந்து எக்ஸ் தான் வந்திருக்குன்னா தப்பு வந்து பையன் மேலே தானே தவிர இந்த பொண்ணு மேலே கிடையாது. இந்த சயின்ஸ் புரியாமல் வந்தா பாரு வந்து எனக்கு ஒரே பொம்பளை பிள்ளையாக பெற்று கொடுத்துட்டு போயிட்டா அப்படின்னு இந்த பெண்களை திட்டக்கூடிய மாமியார்கள் இருக்காங்க. அந்த மாமியார்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, தப்பு உங்கள் பையன் மேலே தானே தவிர மருமக மேலே கிடையாதுன்றதையும் புரிஞ்சுக்கணும். கருத்தம்மாவை வந்து முற்போக்கு படம்னு சொல்ல முடியாது, விழிப்புணர்வு படம்னு சொல்லலாம். முற்போக்குக்கும் விழிப்புணர்வுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இது வந்து விழிப்புணர்வு. அப்படிலாம் பெண் குழந்தையை கொல்லணுன்றது அவசியம் கிடையாது அப்படின்றது ஒரு விழிப்புணர்வு கொடுத்த படம்னு சொல்லலாம். முற்போக்கு சிந்தனைன்றது டோட்டலாக வேறு. ரொம்ப நன்றி சார். நிறைய தகவல் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம நேயர்களுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம். நன்றி.